நம்ம இன்னொரு டாபிக் என்ன அக்குமுலேட்டர் பார்க்க போகிறோம். இதோட பார்ட் 2 வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம வெயிட் லோடட் அக்குமுலேட்டரும் ஸ்ப்ரிங் லோடட் அக்குமுலேட்டரும் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் ஹைட்ரோநியூமேட்டிக் அக்குமுலேட்டரோட பாயிண்ட்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அந்த ஹைட்ரோநியூமேட்டிக் அக்குமுலேட்டரில் வந்து 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. அதாவது பிளாடர் அக்குமுலேட்டர், பிஸ்டன் அக்குமுலேட்டர், டயாஃப்ராம் அக்குமுலேட்டர். நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி ஹைட்ராலிக் சர்க்யூட்டில் எப்போவுமே அதோட சிம்பிள்ஸ் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி தான் இந்த பிளாடர் டைப்போட அக்குமுலேட்டரில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சின்னதாக ஒரு ஆர்க் இருக்கும், மேலே ஒரு ஏரோ இருக்கும். ஓகேங்களா? இந்த மாடல் இருக்கிறது வந்து பிளாடர் டைப் அக்குமுலேட்டர். பிஸ்டன் டைப் அக்குமுலேட்டருக்கு இது நம்ம நார்மலாகவே தெரியும், நம்ம சிலிண்டர்ஸ்லாம் பார்த்துருப்போம். பிஸ்டனுக்கு கொடுக்குற மாதிரி அது மாதிரி கொடுத்துட்டு அக்குமுலேட்டருக்கு ஒரு ஏரோ ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? டயாஃப்ராம் டைப் அக்குமுலேட்டரில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டு அதுக்கு மேலே ஏரோ கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இது டயாஃப்ராம் டைப் அக்குமுலேட்டரோட டயக்ராம். ஓகே. பிளாடர் அக்குமுலேட்டர் வந்து 4:1ங்கிற ரேஷியோ இதில் வந்து இருக்கும். ஓகேங்களா? இப்போ இது பார்த்தீங்கன்னா இதுக்கு உள்ள வந்து ஆயில் எதுவுமே இல்லை. இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது மொத்தமாக பிளாடர். ஓகேங்களா? இந்த ரெட் கலரில் இருக்கிறது வந்து ஆயில். நம்ம இதுக்கு உள்ள வந்து ஆயில் வந்து இந்த போர்ட் வழியாட்டு உள்ளே ப்ரெஷர் பண்ணி ஆயில் உள்ளே கொடுப்போம். அதே மாதிரி ரிட்டன் ஆயிலும் நம்ம சேம் இதே மாதிரி தான் எடுப்போம், இந்த வழியோடு தான் எடுப்போம். ஓகேங்களா? இதில் வந்து இந்த பிளாடருக்குள்ளே யூஸ் பண்ணுற கேஸ் இது பார்த்திங்கன்னா நைட்ரஜன் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல நம்ம நைட்ரஜன் கேஸை ஃபஸ்ட் நம்ம ஃபில் பண்ணி வச்சுப்போம். ஃபில் பண்ணி வச்சுட்டு பம்பு ப்ரெஷர் மூலமாக நம்ம இந்த இந்த போர்ட் வழியாட்டு நம்ம உள்ள அக்குமுலேட்டருக்குள்ளே ஆயிலை ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். ஓகேங்களா? நமக்கு எப்போ சிஸ்டத்தில் ஆயில் தேவைப்படுதோ அந்த டைம் வந்து இந்த பிளாடர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி விரிஞ்சு இந்த கீழே இருக்க ஆயிலை வந்து ப்ரெஸ் பண்ணி இந்த பப்பட் போர்ட் வழியாட்டு நமக்கு வெளியில் தள்ளும். ஓகேங்களா? இதுதான் பப்பட் போர்ட்மாங்க. இந்த பப்பட் போர்ட் வழியாட்டு ஆயிலை வெளியில் தள்ளும். இது மூலம் நம்ம சிஸ்டத்துக்கு தேவையான ப்ரெஷரை நம்ம இதுலேருந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு பிஸ்டன் அக்குமுலேட்டர். பிஸ்டன் அக்குமுலேட்டரில் சேம் அதே மாதிரி தான். இதில் பார்த்திங்கன்னா இந்த வழியாக தான் நம்ம கேஸ் வந்து இந்த ஏரியாவுக்குள்ளே ஃபில் பண்ணிப்போம். இது பிஸ்டன் சீலு. இங்கே வந்து நம்ம ஆயில் வந்து ஸ்டோர் பண்ணிப்போம். ஓகேங்களா? இதில் இருக்கிற ஒரு ட்ராபேக் என்னென்னா இதில் வந்து இந்த சீல் வந்து குயிக்காக டேமேஜ் ஆகும். குயிக்காக டேமேஜ் ஆகிறதுனால மேலே இருக்க நைட்ரஜனும் கீழே இருக்க ஆயிலும் ரெண்டும் மிக்ஸ் ஆகிரும். ஓகேங்களா? இதனால் வந்து நமக்கு இதோட சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் வந்து நமக்கு அதிகமாக இருக்கிறதுனால இந்த டைப் அக்குமுலேட்டர் வந்து இப்போ அதிகமாக இங்கே யூஸ் பண்ணுறதில்ல. ஓகேங்களா? அக்குமுலேட்டர் இந்த டயாஃப்ராம் டைப் அக்குமுலேட்டர் வந்து நம்ம நார்மல் இதுக்கு முன்னே பார்த்த அக்குமுலேட்டர் மாதிரி தான். இந்த இடத்துல நம்ம நைட்ரஜன் கேஸ் வச்சுருப்போம், இந்த இடத்துல டயாஃப்ராம் இருக்குது, கீழே நம்ம ஃப்ளூயிட் யூஸ் பண்ணிப்போம். ஓகேங்களா? இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது 8:1ங்கிற ரேஷியோ இதில் வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி இதோட இது வந்து இந்த டயாஃப்ராம் டைப் வந்து அக்குமுலேட்டர் வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்கன்னா இதோட சர்க்யூட் லைனில் வந்து 4 லிட்டர்ஸை விட கம்மியாட்டு ஆயில், 4 லிட்டர்ஸ் இல்லைன்னா அதை விட கம்மியாட்டு ஆயில் தேவைப்படக்கூடிய ஏரியாவில் எனக்கு இந்த அளவு ஆயில் இருந்தால் அந்த இடத்துல போதும் அப்படிங்கிற பர்டிகுலரான ஏரியாவில் மட்டும் இந்த டயாஃப்ராம் டைப் அக்குமுலேட்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது மறுபடியும் ரீஃபில் பண்ணுறது வந்து சேம் நம்ம இதுக்கு முன்னே பார்த்த அதே மாதிரி தான். பம்பு ஆன் ஆகும்போது இந்த விளையாட்டு ஆயிலில் போய் இந்த இடத்துல ரீஃபில் பண்ணிக்கும். நமக்கு எப்போ தேவையோ மறுபடியும் இதே போட்டு விளையாட்டு ஆயில் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிப்போம். இதுதான் இந்த டயாஃப்ராம் டைப் அக்குமுலேட்டரோட ஒர்க்கிங். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.